வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோடி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுக்கிரன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையோட குணநலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், ஒரு ஆணுக்கு சுக்கிரன், பெண்ணுக்கு செவ்வாய் அப்படிங்கிற விஷயம் எடுத்தாலும் கூட பொதுவாக சுக்கிரன் கெடாமல் இருந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். அந்த சுக்கிரனோட என்ன கிரக சேர்க்கை இருக்குது, அதை தொட்டு அந்த குணநலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்போ சுக்கிரன் 7ஆம் அதிபதியாக ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அது வாழ்க்கை துணையோட குணநலங்களையும் சொல்லப்படுது. பொதுவாக கலத்தரக்காரர்களும் சுக்கிரனாக இருந்து அதன் கூட உங்களுக்கு என்ன கிரகம் சேர்ந்துருக்கு, அதனால் கூட உங்களோட வரக்கூடிய வாழ்க்கை துணையோட பற்றி குணநலங்கள் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் 7 கூட ஒரு சுக்கிரனாக இருந்தாலும் இது பொருந்தும், அல்லது ஒரு ஆண் ஜாதகத்துக்கு இது பொருந்தும். ஏன்னா ஆண் ஜாதகத்துக்கு கலத்தரக்காரகன் சுக்கிரன் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிறோம். அப்போ சுக்கிரனோட சூரியன் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மனைவி பார்த்திங்களா ரொம்ப திறமையானவங்களாக இருப்பாங்க. இல்லை நீங்கள் அதை 7ஆம் அதிபதியாக ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரனோட சூரியன் சேர்ந்தாலும் நான் சொல்கிற பதிவுகள் பொருந்தும். இது எல்லாமே பொதுவான விதிகள் தான். மற்றபடி அது என்ன பலம் பலவீனத்தை பொறுத்து சிறிது மாறுபடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சுக்கிரனோட சூரியன் சேர்க்கை இருக்குது, டிகிரியில் சேருது அப்படின்னாலும் கூட அவங்களோட வரக்கூடிய வரன் நிர்வாக திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். சமுதாயத்தில் ஒரு சேவை செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி செல்வம் சேர்க்கறதுல ஒரு விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பதவி விஷயத்துலேயும் சரி, அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இந்த சமுதாயத்தில் இருக்கணுங்கிறத விரும்புவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, சுக்கிரன் சூரியனாலே அவங்களுக்குன்னு ஒரு சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்கணும், ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்தாலே பொதுவாக இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மேக்சிமம் இந்த சந்திரன் பயண கிரகமாக இருக்கிறனால கொஞ்சம் தூரத்துலேருந்து வரக்கூடிய வரனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாய் அன்பு அதிகம் இருக்கும். அந்த தாய் பாசத்துக்கு அதே மாதிரி இயங்குவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் அதிபதி பெண் ஜாதகமாக இருந்து சுக்கிரனாக அது கூட சந்திரன் சேரப்போ கண்டிப்பாக அந்த உண்மையான பாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய வரனாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பயணம் கொள்றதுல ரொம்ப விருப்பம் உடையவராக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு அடிக்கடி இந்த ஜலதோஷம், இருமல், இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அந்த சந்திரன் பலம் பலவீனத்தை பொறுத்து அந்த 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 மாதிரி ஒரு பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கும் இவங்களோட. ஒரு விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னா ஒரு முடிவுகள் தெளிவெடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த கிரக சேர்க்கைக்கு அந்த அமைப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரனோட செவ்வாய். இது சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலே கண்டிப்பாக அந்த தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு அந்யோன்யமான வாழ்க்கைக்கு ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பட் இதில் வேறு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுறது. பட் அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வரனோட குணம் மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இவங்க செவ்வாயோடு சேர்ந்துருக்குங்கிறப்ப செவ்வாய்னா துருதுருன்னு யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. அதே மாதிரி அன்பாக பேசுனா அடி பண்ணிவாங்க, அதிகாரமாக பேசுனா அடி பண்ணிக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் இருக்கும். இடம், வீடு, இடம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆசைகள் எல்லாம் இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடிவாத குணம் இருக்கும். ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க. அந்த ஒரு இது எப்போவுமே யாராக இருந்தாலும் பயப்படாமல் பேசக்கூடிய தன்மை இருக்கும் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். சோம்பேறித்தனம் இவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட இந்த செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்து செவ்வாய் நீசமாக இருக்குது, செவ்வாய் பலவீனமாக இருக்குன்னா மென்சஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களா இருப்பாங்க, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்குன்னு அந்த பலம் பலவீனத்தை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரனோட புதன். ஸோ இவங்க எப்பவுமே கொஞ்சம் கலகலப்பாக இருப்பாங்க. புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐடியாஸ் அதிகமாக கொடுப்பாங்க.
இந்த மாதிரி வாழ்க்கை துணை வந்து வராங்கன்னா பார்ட்னருக்கு நல்லா ஐடியாஸ் கொடுக்கறது, நகைச்சுவையாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். அது எதிர்பார்ப்பாங்க, நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணுங்கிற விஷயம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது. கொஞ்சம் அசால்ட் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து இவங்க வந்து பிறந்த வீட்டில் இருக்கிறத விட புகுந்த வீட்டில் வந்து கொஞ்சம் யோகங்கள் இவங்க நல்லாவே அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். அது பலத்தை பொறுத்து சொல்லணும். புதன் நாளே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாக வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போவாங்க. சீக்கிரமே வந்து ஒரு எந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணாமல் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி அந்த அறிவெல்லாம் ரொம்ப அதிகமாக அவங்க யோசிப்பாங்கன்னு சொல்லலாம். நுண்ணறிவு அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். வியாபாரத்தன்மை, கணக்கு விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு வரவு செலவு இதெல்லாமே வந்து நல்லா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சேர்க்கையோடு வந்து இப்போ சந்திரன் சேருதுன்னு வச்சுக்கிங்களே, சந்திரன் புதன் வந்து பகை கிரகம். ஸோ அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் இவங்களுக்குள்ள. எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப வந்து சந்தேகமாக பார்க்குற தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்களுக்குள்ளேயே வந்து தேவையில்லாத கிரியேட்டிங் மைண்ட் ஏற்படுத்திக்குவாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதன் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுக்கிரன் குரு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து தனக்கும் சரி தன் கூட இருக்கிற யாராக இருந்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்ல வழியில் போகணுங்கிற விஷயத்தை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹார்டாக பேச மாட்டாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து அதிகாரமாக வேலை வாங்கினா பிடிக்காது. இவங்களாம் ஒரு வேலை செஞ்சால் ஓகே வாங்கிக்கலாம். மற்றபடி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டால் பிடிக்காது. குரு எப்போவுமே வந்து தனித்துவமாக அதுவாக செய்யணும். அவங்களுக்கு கீழே வேணால் ஆள் இருக்குமே தவிர அவங்க வந்து அடங்கியே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு குணமான வரன் அமையும். இரக்க குணம் இருக்கும், நல்லா மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வரனாக இருப்பாங்க. கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நார்மலாக விட அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மத சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருப்பாங்க. நம்பிக்கை பேச்சு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் சனி. எப்போவுமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் சனி இவங்கக்கிட்ட பணம் நல்லா சேமிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சனினாலே அந்த பணம் சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குரு சுக்கிரன் இவங்கக்கிட்டையும் வந்து பணம் எப்போவுமே சேமிக்கக்கூடிய தன்மை இருக்கும். எப்போவும் பணம் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. கையில் பணம் இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த சுக்கிரன் சனி எப்போவுமே பார்த்திங்கன்னா சனினா வேலை. இன்னொரு விஷயம் சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் எதுக்குன்னா தனக்கு சோம்பேறித்தனம் இல்லை, மற்றவங்க ஏதோ வேலை சொன்னால் அதை செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு போக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வேலை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப வந்து ஆர்வமாக இருப்பாங்க. தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் வேலை விஷயத்தில் ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு பண்ணுவாங்க. குடும்பம் வேலை அப்படின்னு எடுத்துகிட்டா வேலை தான் முக்கியம், இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. ஸோ சனிங்கிறவர் கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம். அந்த சனி உச்சம் நீசத்தை பொறுத்து உழைப்பாளியே இல்லை முதலாளியாங்கிறது அதை வச்சு தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த சுக்கிரன் சனிக்கு வந்து இந்த ஒரு இது இருக்குது. பணம் நல்லபடியாக பொருளக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரன் சனி. அப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்ககிட்ட பணப்புழக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேவைக்கேட்ட பணப்புழக்கம் இருக்கும் அந்த கிரகத்தோட பலவீனத்தை பொறுத்து அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சுக்கிரன் ராகு. இந்த சுக்கிரன் ராகுனாலே வந்து அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. இன்னொன்று வந்து எல்லாமே வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணும், பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அழுத்தமும் இருக்கும். இவங்கக்கிட்ட கொஞ்சம் சுயநலமும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் சுயநலமாக இருந்தாலும் பிழைக்க முடியும். ஸோ அது தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இவங்கக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி வந்து ஒரு வீடு கட்டுறா இருந்தாலும் ஒரு வாகனம் வாங்குறா இருந்தாலும் பெருசாக தான் ஆசைப்படுவாங்க. அடுக்குமாடி கட்டணும், பெரிய கார் வாங்கணும், வண்டி கொஞ்சம் விலை உயர்ந்த வண்டி வாங்கணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்குள்ளே வந்து சில பிடிவாதம், அதனாலேயே வந்து கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அந்த ஈகோ பிரிவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால, அதே அந்த ராகு கூட இருக்கனால கொஞ்சம்
பேச்சுக்களும் சரி, எந்த விஷயத்தையுமே வந்து அதிகப்படியாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு மனைவி வந்து கணவர்கிட்ட வந்து சுக்கிரன் ராகு சேர்ந்த மனைவி சுக்கிரன் ராகோட இருக்குது கணவர் ஜாதகத்தில் அப்படின்னா, மனைவி பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பு வந்து கணவர்கிட்ட இருக்கும். அதனால் கூட சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சுக்கிரன் கேது நெக்ஸ்ட்டு. ஸோ ராகு கேது எல்லாமே ஈவன், பட் அதில் வந்து ராகு பிரம்மாண்டம், கேது வந்து அதிக விரக்தி துறவிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி ஆசைப்படுறது, தேவைக்கேற்றது விருப்பப்படுறது, இதுதான் கேது. அதிகப்படியாக விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து எப்போவுமே பக்தி விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுக்கிரனோட கேது இருக்க பக்தியில் இருப்பாங்க, ஆன்மீகத்தில் இருப்பாங்க, சித்திர வழிபாடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் கேதுனாலே திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் வரும். அது தசாபுத்தியை பொறுத்து இருக்குது. ஸோ அது வந்து அது வேறு கேட்டகரி, அது தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்ககிட்டயும் பணம் சேர்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தர்ம காரியங்களுக்கு பணத்தை வந்து செலவு பண்ணுறதுல வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவுகள்கிட்ட அந்தளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ சுக்கிரன் கேது இருந்தாலே வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற கேரக்டர். ஸோ கேது சேர்றப்ப வந்து அதில் அந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. ஸோ கணவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு அப்படின்னா, மனைவி சுக்கிரனோட கேது போகிறப்ப மனைவி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சில சங்கடங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி ஒரு சில பேர் புலம்புறதெல்லாம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சுக்கிரன் கேது இருக்கும். பட் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நிர்வாகத்திறமை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நல்லா ஒரு குடும்பத்தை பொறுப்பு ஏற்றுக்கிறது, குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறதெல்லாம் வந்து அவங்க நல்லாவே பார்த்துக்குவாங்க. அதாவது ஜாலியாக இருக்கிறது வந்து இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் எது எது தேவைங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவங்க கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் சுக்கிரன் கேது. ஓகேங்களா? வந்து இன்னொரு விஷயம் வந்து சுக்கிரன் கேது சேர்ந்துருந்தால் வந்து அவங்க மனைவி எப்போ பார்த்தாலும் ஆன்மீகத்திலேயே இருக்கிறனால வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த அன்பு, பரசுபமான அன்பு வந்து பெருசாக வந்து இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறனால வந்து கடவுள் பக்தி மிகுந்தவராக இருப்பாங்க. ஸோ தாம்பத்திய வாழ்க்கை விஷயத்தில் பிரச்சனைகள் வர்றது, ஒரு சில விஷயத்தில் வந்து மனைவி வந்து ஈடுபட மாட்டாங்க. அதனாலேயே வந்து இவங்களுக்குள்ளே வந்து பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ ஒரு சில புத்தகத்திலும் சரி என்னென்னா சுக்கிரன் கேது சேர்க்கை சேர்ந்தால் திருமண வாழ்க்கை இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னா போட்டுப்பாங்க. ஸோ அது வந்து நடைமுறைக்குன்னு பார்க்குறப்ப வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சுக்கிரன் கேதில் என்ன கிரக சேர்க்கை இருந்தாலும் 2 பேருமே வேலைக்கு போகும் பட்சத்தில் வந்து அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இல்லை. எல்லாம் பணத்தை நோக்கி தான் ஓடுறோம். கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த சுக்கிரன் கேதுனால் மட்டும் திருமண வாழ்க்கை பிரியர் இல்லை. நிறைய கிரகங்கள் சேர்க்கைகள் தசாபுத்திகள் வந்து நெகட்டிவாக இருக்கும் பட்சத்துலேயும் கூட அந்த கிரக சேர்க்கை தாண்டி தசாபுத்தினால கூட பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு இந்த மாதிரி கிரக இணைவு இருந்தாலே வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையில் சுக்கிரனோட கிரகங்கள் சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதிலே இந்த சுக்கிரன் கிரகத்தோட சேர்க்கையோட 2-3 கிரகங்கள் சேர்க்கை சேரும்போது கண்டிப்பாக வந்து நான் சொன்ன பலன்கள் மாறுபடும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் டிகிரியை விட எந்த டிகிரி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபம் இருக்குது, விருச்சிகத்துக்கு வந்து விருச்ச இலக்கணம் 7ல் ரிஷபம் இருக்குது, 7ல் வந்து சுக்கிரன், ராகு, அதே மாதிரி புதன், சூரியன், இந்த மாதிரி 4 கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் வந்து ஒரு 15 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து எத்தனை டிகிரியில் இருக்குது, சூரியனை தாண்டி புதன் 18 டிகிரியில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சுக்கிரனும் புதன் தான் பேசும். ராகு வந்து உங்களுக்கு 10 டிகிரியில் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சேர்க்கையாக வராது. பட் அது கிரகணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 டிகிரி தான் கிரகணம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிகிரியில் தான் வந்து நீங்கள் வந்து சேர்க்கை கணக்கெடுக்கணுமே தவிர 4 கிரகம் 3 கிரகம் இருக்குன்னா சுக்கிரனோட எந்த டிகிரி முதல்ல இணையுது, முதல் 3 டிகிரியில் இணையுதுன்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கிரக சேர்க்கையை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பலன் கொடுக்கும். இது எல்லா விஷயங்களும் வந்து நான் சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே பொதுவான விதிகள். பொதுவாக உங்களோட வாழ்க்கை துணையோட கேரக்டர்ஸ் இப்படி இருக்கும். பட் இதையே தாண்டி அது வாங்கின சாரம், அது எந்த அளவுக்கு பலம் பலவீனமாக இருக்குது, அந்த சேர்க்கை உள்ள கிரகம் இதையும் பார்க்கணும், 7ஆம் அதிபதியும் எப்படியும் பார்க்கணும். பட் இதோட பலன் வந்து 70% நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
இதெல்லாம் வந்து எப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து அதோட குணநலங்கள் தெரியப்படுத்துவாங்கன்னா அதோட தசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ இப்படித்தான் இருக்குது. இதை தொட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையோட குணநலங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே வேலை முடிஞ்சுது. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் எந்த ஒரு சங்கடங்களும் பிரச்சனைகளும் பிரிவுகளும் வராதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும், திருமண வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் எப்படியாவது. ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.